ஐயா வணக்கம். செய்யூர் ஊராட்சியில் கும்பளி அம்மன் கோவில் அருகில் செய்யூர் ஊராட்சி மூலமாக லத்தூர் ஒன்றியத்தின் மூலமாக பசுமை மர வளர்ப்பு திட்டத்தில் 4,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் 57,000 மதிப்பீட்டில் மரக்கன்று வைத்து வளர்க்கும் திட்டத்தில் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலமாக அந்த திட்டம் 1 ஏக்கர் அளவில் பென்சிங் அமைத்து முள்வேலி அமைத்து அதில் பசுமை குடியல் திட்டமாக ஒரு பந்தல் அமைத்து அந்த திட்டத்தின் மூலமாக மரக்கன்று வைத்து தண்ணி ஊற்றி இன்றைய வரை அதற்கான நிதி ஊராட்சியின் மூலமாக என்எம்ஆர் போட்டு அவர்களுக்கு கூலியாக வழங்கப்படுகிறது. ஒரு தனிநபர் அந்த கும்பளி அம்மன் கோவிலில் பிரதான சாலையாக வழிபாதையாக இருந்த சாலை 1985 சிவகாமி கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த மண் பாதையை மண் சாலையாக அமைத்து அன்று முதல் எங்கள் கிராமத்தை சார்ந்த பெரியோர்களும் பொதுமக்களும் ஆடு மாடு மேய்ப்பவர்களும் வழிபோக்கரும் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கூர், மணல்மேடு, பூஞ்சேரி, சீக்கனாங்குப்பம், இடைக்கிநாடு அந்த குப்பம் ஆகிய பகுதி வாழ் மக்கள் எல்லாம் தன்னுடைய அத்தியாவசிய பொருளுக்காக அந்த கும்பளியம்மன் மண் சாலை வழியாக கடந்து வந்து செய்யூர் மார்க்கெட்டில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவது இயல்பு. இது தொன்று தொட்டு அந்த வழிபாதையை மக்கள் முன்னோர் காலத்திலிருந்து ஆண்டு அனுபவித்து வந்தார்கள். தற்பொழுது அந்த இடத்தில் ரேணுகதேவி என்பவர் அந்த இடத்தை விலை மதிப்பு கொடுத்து வாங்கியுள்ளார். அந்த சாலையை குறுக்கிடும் பொழுது இந்த ஊராட்சி நிர்வாகத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட முள்வேலியை அப்புறப்படுத்தும் போது பொதுமக்கள் பார்த்து அதை இடையூறு செய்து நிறுத்துகிறார்கள். அதற்கு பின்னாலே அனைவரும் நாங்கள் ஊர் பொதுமக்கள் சென்று பார்க்கும் பொழுது அவர்களும் எங்களுக்கு எந்த ஒரு முறையான தகவல் கொடுக்கவில்லை. அது சமயமாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் நாங்கள் முறையிட்டோம். ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாகவும் ஒன்றியத்தின் மூலமாகவும் அமைக்கப்பட்ட 4,57,000 மதிப்பீட்டிலான மரக்கன்று வளர்க்கும் திட்டத்தை சேதப்படுத்தி முள்வேல்களை சேதப்படுத்தி அதுக்குள்ள பென்சிங் ரோடு போட்டிருக்காங்க. இதை கண்டனத்துக்குரியது என்று நாங்கள் முறையிட்டோம். அவர்கள் இன்று வரை அதற்கான தீர்வு எடுக்கப்படவில்லை. அந்த சாலைக்குண்டான முடிவும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் வட்டாட்சியரிடம் முறையிட்டிருக்கின்றோம், காவல்துறையிடம் முறையிட்டிருக்கின்றோம், மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முறையிட்டிருக்கின்றோம். எங்களுக்கு இன்று வரை எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒரு ஒப்பந்தமும் எங்களுக்கு உறுதிமொழி அவர்கள் தரவில்லை. எங்கள் கிராமத்தின் மீது உள்ள நபர்கள் மீது அந்த நபர்கள் மனு காவல் நிலையில் புகார் கொடுத்துள்ளார். அதே சமயம் எங்களதால் விசாரணை கூப்பிடுவார்கள் தவிர அவர்களை கூப்பிட்டு அவர்கள் எந்த ஒரு சமரசம் எங்களுக்கு செய்யப்படவில்லை. ஆகையால் எங்கள் கிராமத்தின் மீது இது போன்ற அவதூறுகளை செய்பவர்கள் மீது கடுமையாக ஊராட்சி நிர்வாகம் மீது நாங்கள் கிராமத்தின் சார்பாக தலைவர் மீது ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இடுகின்றோம். தலைவர்கள் அவர்கள் உடனடியாக எங்களுக்கு தீர்வு காணவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கோரிக்கை தீரும் வரை நாங்கள் ஒரு சாலை மறியலில் ஈடுபட்டு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்போம் என்பதை அனைவருடைய சார்பாகவும் எங்கள் வடக்குச்சேரி கிராமத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டு மாசம் முன்னாடி தண்ணி ஊத்துறாங்க.
விஷயம் என்னன்னா நம்ம ஊர்ல நம்ம வளர்ச்சியில சமூக நலப்புறம் தலைவர் ராஜமாநிலம் யோகா மையம் மூலமா நடைபெறுகிறது. கண்டிப்பா நிச்சயமா ஊராட்சி மன்ற தலைவரை கண்டிக்கின்றோம். வடக்கு செய்யூர் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த சாலையை அபகரித்த தனியாருக்கு உடந்தையான ஊராட்சி மன்ற தலைவரை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஊராட்சி மன்ற தலைவரை வன்மையாக கண்டிக்கின்றோம். செய்யூர் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டிக்கின்றோம்.